இனி வரக்கூடியவங்களும் பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை ஷேர் பண்ணுறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய நாலேஜ், உங்களோட இப்போ ஞாபக சக்தியெல்லாம் இல்லைன்னா கூட நான் சொல்லுவேன், கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் பேசும்பொழுது ஞாபக சக்தி இல்லைங்க எனக்கு மறந்து போயிடுது அப்படிங்கிறவங்கலாம் இது போல் வீடியோவோ நல்ல ஒரு கருத்துக்களோ ஃபார்வேர்டு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜும் ஞாபக சக்தி ஒரு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுலாம் சூட்சும ரகசியங்கள்லாம் இதெல்லாம் தாந்திரிகத்தில் நம்ம சொல்லுவோம். ஸோ நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பகிர்வதனால நமக்கு ஒரு நல்ல காரியம் பிளெஸ்ஸிங் கிடைக்கும். பாருங்க, அந்த மேடம், அந்த சார் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை ஃபார்வேர்டு பண்ணியிருக்காரு, இதனால நான் ஒரு உபயோகப்பட்டேன், இந்த நேரம் எனக்கு ஒரு பொன்னான நேரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு டைமை போட்டு நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அனுபவ ரீதியாக சொல்லும் பொழுது நமக்கு வந்து என்னது, இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட். அப்போ இது 4 பேர்த்துக்கு நீங்கள் சொல்லணும், ஃபார்வேர்டு பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக இறைவன் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிறதுனால ஆசீர்வாதத்துடன் இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ வந்து நம்ம படிப்புக்கு அப்படிங்கும் பொழுது 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், கல்வி இதெல்லாம் சொல்லுவோம். இந்த 4, 8, 12 அப்படிங்கக்கூடிய பாவகத்துல தான் எல்லாமே இருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம், 4, 8, 12 அப்படிங்கும்போது 4ஆம் 8, 12ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். இதை நல்லா கவனிங்க. இந்த 4, 8, 12ங்கிறதுல சூரியன், சந்திரன், இதை கவனிச்சா மட்டும் புரியும். இந்த சூட்சுமங்கள் இது வந்து எப்படின்னா வளர்பிறை தேய்பிறை மாதிரி ஒரு 15 ஓரையாவோ நாட்களாவோ எது வேணாலும் எடுத்துக்குங்க. இப்போ இவர் யாருங்க, ஆத்மா. இவர் யாருங்க, ஆத்மாக்காரர். இவர் என்ன அப்படின்னா உடல் இயக்கம் செயல்பாடு அப்படிங்கக்கூடியவர் இவர் தான். அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் எல்லாமே இது வேகமாக பயணிக்கக்கூடியவர் இவர். நிலையான விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான். அப்போ உயிர் அப்படிங்கக்கூடியதான் சூரியன். சந்திரன் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ அப்பா அப்படின்னா சூரியனு, தந்தை இது தாய்ங்கிறோம். அப்போ இயக்கம் அன்றாட செயல்பாடுகளை சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம சந்திரனாக எடுத்துக்கிறோம். அப்போ உயிர் நாடியாக இருந்து விளங்கக்கூடிய இவங்க 2 பேரும் இப்போ 3, 4, 5 இது எப்படி அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இப்போ 8ன்னு வச்சுங்க, 8க்கு 5 என்னதுங்க 12. இது எப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 8க்கு 5 12 அப்படிங்கும்போது உங்களுடைய 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு வந்து எப்படின்னா ரகசியத்தை காப்பாற்றக்கூடியது அப்படிங்கிறோம். ஆனால் இதில் தான் லக்கி இருக்கு, லாட்ரி யோகம் இருக்கு. குபேரை எப்படி கொண்டு வரேன்னு நீங்கள் கவனிச்சாதான் புரியும். அப்போ இந்த 8ஆம் இடம் என்னன்னா நம்மளுடைய வாழ்கிற எந்த இடத்துல வாழ்கிறோமோ அந்த இடத்துல இருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம்னு அர்த்தம். அப்போ இந்த அம்சத்துக்கு இந்த 8ஆம் இடம் இப்போ நான் சொன்னலைங்க 8க்கு 5ன்னு, 8க்கு 5 என்னதுங்க 12. இந்த 12 என்னது உங்களுக்கு எல்லாமே நல்லா கிடங்க. நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் வந்து பூர்வ புண்ணியத்தோட நம்ம லிங்க் ஆகி நம்ம வாழ்கிறோமோ அந்த விஷயம் எல்லாமே ஆயுள் முழுவதும் நமக்கு ஆத்மாவாக இருந்து தரக்கூடிய அமைப்புக்கு அந்த 12ஆம் பாவம் சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய விதத்தில் தருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாவகம் இந்த மாதிரி இருக்கா, படிப்பு, அறிவு, உழைப்பு எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க. ஒரு படிப்பு வேணும்னா அது 4. 8ஆம் இடம் என்னங்க, நிறைய உழைக்கணும், அறிவு சார்ந்த விஷயத்த. அப்ப ஒரு படிப்புங்கிறது என்னது, அறிவு சார்ந்தது. அறிவு சார்ந்தது என்னதுங்க, உழைப்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உழைப்பும் நம்மளுடைய படிப்புக்கும் கரெக்டா வருதா அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம், குரு பகவானை எடுத்துக்குவோம். கிரகத்துல குரு பகவான் நல்லா இருக்கணும், உழைப்புங்கிற சனி பகவான் நல்லா இருந்தாதான் அங்க என்ன ஆகுங்க, ஊதியம் நமக்கு கரெக்டா இருந்து செல்வ வளம் பெருகும். இது ஒரு கான்செப்ட். அப்ப ஒரு பாவகத்துல எடுத்து நம்ம ஒத்து வரும்பொழுது இப்ப 4ஆம் பாவகத்துக்கு எடுத்துக்கீங்களேன். 4ஆம் பாவகத்துக்கு 4க்கு 4ஆம் இடத்துக்கு 9 என்னதுங்க, 4ஆம் இடத்துக்கு 9 என்ன வரும், அல்லது 2. இது 2யுமே எடுத்துக்குங்க. ஏன்னா எப்பயுமே பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் இது 2மே நமக்கு முக்கியம். அப்ப 4க்கு 9 எடுங்க. அதே போல 4க்கு 2ஆம் இடமும் எடுக்கும் பொழுது நமக்கு
12ஆம் இடம் வருதான்னு பார்க்கணும். அப்ப இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் உயர்கல்வி. எப்ப என்ன லக்னத்துக்கு ஒரு பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், உயர்கல்வி அப்படின்னு சொல்லுவோம். உயர்கல்வி எதுக்குங்க? நம்மளுடைய மேல்நாட்டில் படிக்கிறது, மேல் படிப்பு படிக்கிறது, பிஇ என்ன ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறது, எந்த விஷயமா இருக்கட்டும், எம்டி, இது மாதிரி எது படிச்சாலும் நமக்கு இது. அப்ப 11ஆம் இடம் என்னதுங்க? வெளிநாடு வெளியூர்ல போய் படிப்பீங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு 11. இந்த 2 கனெக்டிவிட்டிக்கு நமக்கு என்ன வரணும்? 12ஆம் பாவகம் அப்படிங்கிற இடம் வரணும். இதெல்லாம் நல்லா வரும் பொழுது நமக்கு என்னது? வாழ்நாள் முழுவதும் ஒரு அசையும் சொத்து என்னது? அசையாத சொத்தாக வரக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் நம்ம படிப்புங்கிற ஆரம்ப கல்வியாக சொன்னாலும் இந்த 4ஆம் இடம் அத்தனை விஷயத்தை கொடுக்குது. அப்ப 4, 8, 12க்கு எந்த அளவுக்கு சூரியன் சந்திரன் இணைப்போட நமக்கு ஒரு 15 நாள், அதே மாதிரி ஒரு 6 மாசம் நல்லா இருக்குதுங்க, 6 மாசம் டவுனா இருக்கு சொல்றோமா இல்லைங்களா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய கிரகத்துடைய அமைப்பு. அப்ப 4ஆம் இடத்துக்கு நீங்க பரிகாரம் செஞ்சாதான் உங்களுக்கு வரக்கூடிய சொத்து சுகம், வண்டி சுகம், எல்லா விஷயமே. அப்ப நம்ம வீடு அமையுமா அப்படின்னா 4ஆம் இடம் தான் பார்க்கணும். செவ்வாய் கிரகத்தையும் பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பாவகமாக இது இருக்கும் பொழுது அடுத்தது இதற்கு ஒவ்வொரு பாவகத்துடைய விஷயம் வச்சு 8ஆம் இடம் எது வருதோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம். இது ஒரு சூட்சுமமான, அதாவது ஜோதிட பாடமாக வரும்போது நீங்க இதை கவனமா கேட்டாதான் ஜோதிடர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இது புரியும். அப்ப இதே மாதிரி நம்ம பேசிக்கா அடிப்படையா ஒண்ணு சொல்றேன். நம்மளுடைய லக்னம் இப்ப பொதுவா தனம் அப்படின்னா என்னதுங்க? குரு பகவான். தனம் அப்படிங்கிறவர் யாருங்க? குரு பகவான் தான் தனத்துக்கு உடையவர். அப்ப இந்த தனம் நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு முக்கியமான 9 கிரகத்துல ஒரு சுபிக்ஷமான சுபகாரகத்தை கொடுக்கக்கூடிய குரு ஆச்சுங்களா? அப்ப இந்த குரு தனம் கொடுப்பார், பணம் கொடுப்பார், உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார், குழந்தை செல்வம் தான் சொல்றோம். அப்ப அனைத்து விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதே சுக்கிரன் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் என்னதுங்க? அஷ்டலக்ஷ்மிய கடாட்சத்தை கொடுக்கக்கூடாது. அப்ப குரு பகவான் அப்படிங்கும் போது இப்ப குபேரன் அப்படிங்கிற யாருங்க? பூரட்டாதி. நல்லா கவனிச்சா புரியும். அப்ப நம்ம எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குபேரனா ஆயிருவாங்களா அப்படின்னா குருமகா திசையில தான் அவர் பிறப்பாங்க. அப்ப குபேரனா ஆயிரதுக்கான காரணத்தை அதனாலதான் நான் சொன்னேன். 4, 8, 12ல உங்களுடைய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையவே எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற கதை அதை சொல்லிட்டு இதுக்கு வரேன். அப்ப நம்மளுடைய லக்னம் ஃபர்ஸ்ட் கெடக்கூடாது. அது அந்த லக்ன புள்ளி இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னான்னு பாருங்க. அந்த நட்சத்திரம் குரு தொடர்பு இருக்கா? இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நட்சத்திர புள்ளிக்கு எது இருக்கணும்? குரு தொடர்பு இருக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அதே இல்லைங்க, இது இல்லை, குரு தொடர்பு இல்லைன்னா அடுத்தது லட்சுமி கடாட்சம், சுக்கர பகவான். அப்ப இந்த சுக்கரன்கிறது என்னதுங்க? ஆடம்பரம், நல்ல லக்ஸுரி வாழ்க்கை, காரு, வீடோட அந்த இன்டீரியல், இந்த மாதிரி டிசைனிங், பியூட்டிஷியன் எல்லாமே நம்ம சொல்றோம். ஸோ இந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது இப்ப இந்த குருவுடைய நட்சத்திரம் என்ன சொல்லுவோம்? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி சொல்றோம். ஏன் இந்த பூரட்டாதி பிறந்த குபேரன் பிறந்த நட்சத்திரம் சொல்றோம் அப்படின்னா குபேரத்தனம் ஏன் வேணும், குபேரனா ஆகணும் அப்படின்னு இந்த குபேரரை எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க இதை எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா பூரட்டாதிங்கிறது கால புருஷனுக்கு, காலதேவனுக்கு 11ஆம் பாவகத்துல முதல் பாதம் விழுது. அப்ப இந்த குபேரர் தான் மோட்சஸ்தானமான 12ஆம் பாவகத்தை போய் அடையுது. அப்ப நம்ம வாழ்நாள்ல படிக்கிறோம், நிறைய விஷயங்கள், நல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிறோம், 4 பேத்துக்கு தானம் தர்மமும் பண்றோம், நல்ல செல்வ செழிப்பா இருக்கும், இறை வழிபாடு எடுக்கிறோம், கோயில் கும்பாபிஷேகம், நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கிறோம். எல்லாமே சாதனையாகி எம்பெருமாட்ட ஒரு சிறு துரும்பா போய் ஒரு வீடு வரை அடைவதற்கான பாவகம் தான் 12. அப்ப அந்த அளவுக்கு மோட்சஸ்தானத்தை நோக்கி போகக்கூடிய இந்த குபேரன், இந்த குபேரன்கிட்ட இருந்து தான் யாருங்க? எம்பெருமான்
பெருமாளே கடன் வாங்கினார் அப்படிங்கிறாங்க. இன்னும் கடனை அடைக்கலைங்கிறதான் திருப்பதியோட நம்ம சும்மா சொல்கிறோம். அப்போ இந்த விதி விலக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பாவகத்தன்மையில் எடுத்து கிரகத்தோடு எடுத்து நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். சரிங்க, நான் லக்னம் எனக்கு சரியாக வரல, குருவுடைய தொடர்பு வரல. நல்லா கேட்டுக்குங்க, குருவுடைய நட்சத்திரம் அல்லது குரு தொடர்பு இருக்கணும். என்ன குரு பகவான் என்ன பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அந்த தொடர்போ குருவுடைய சேர்க்கை இருந்தாலும் ஏற்றுக்கலாம். அல்லது லக்னாதிபதி, உங்களுடைய லக்னம் எதுவாக மேஷமாக இருக்கலாம் அல்லது விருச்சிகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதனுடைய அதிபதி. இப்போ மேஷம் விருச்சிகம் எதுக்கு சொன்னோம்? செவ்வாயுடைய அதிபதி. அப்போ அந்த செவ்வாய்ங்கிறவர் குருவோடைய சேர்ந்திருக்கிறது, அல்லது உங்கள் லக்னத்தையோ லக்னாதிபதி செவ்வாயவோ குரு பகவான் பார்க்குறார், தொடர்பு பண்ணுறார் அப்படின்னு சமசப்தமாக பார்த்தார் அப்படின்னா அதுக்கு குரு என்னதுங்க, உங்களுக்கு சமசப்தமாக பார்வைக்கும் தனத்தை கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் சுக்கரன் பொதுவாக பெண்களோட ஜாதகத்தில் நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன், கிரக சேர்க்கையோ, அதாவது சுபகிரக சேர்க்கையாக இருக்கணும், பாவகிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்போ பாவகிரக தொடர்பு இருக்கக்கூடாது. அல்லது உங்களுடைய லக்னாதிபதி எப்படியா இருக்கணும்? சுக்கரனுடைய தொடர்புல இருக்கணும். அப்போ சுக்கரன் என்னதுங்க? பூரம் பூராடம். நல்லா கேட்டுக்கணும். பரணி பூரம் பூராடம், பரணியே ஆரம்பிக்கிறார். அப்போ பரணியை ஆரம்பிக்கும் போது பெண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க?